காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். படம் நல்லா இருந்துச்சுல மச்சி. ஆமாடா, நான் கூட தூங்க தான் செய்யணுமோன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல. நிலன், ஐஸ்கிரீம் விற்கிது வாங்கி தரையா? சரி போ வரேன். அபி தம்பி வாங்க 2 பேரும். எனக்கு வேணாண்டி, நான் இங்கே இருக்கேன். வா மச்சி போயிட்டு வரலாம். இல்லைடா, நீ போயிட்டு வா. அபி இருக்கால, நான் இங்கே இருக்கேன். இதுதான் சரியான நேரம். இன்னைக்கு இவன்ட்ட ஒரு முடிவை கேட்டணும். இப்படியே விட்டால் சரியாக வராது. தருண். என்னம்மா? இல்லை, என்ன பேசிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில்? என்ன பேசுனேன்? உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன் தருண், உனக்கு என்ன பிடிக்கலையா? ஏம்மா இப்படி கேட்க? இல்லை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தருண். சரி. மரமண்டை அதான் டேரெக்டாக சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் இல்லை, நீ கூட ஒன் டைம் கோவிலில் வச்சு கேட்டேல, ஃப்ரெண்டு மட்டும்தான் நான். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது அபி. ஆனால் என்ன பண்ண? ஒரு செடியில் ஒரு முறை பூக்கிற பூ உதிர்ந்துருச்சுன்னா அதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. இவன் என்ன லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை நேற்று பூவே உனக்காக படம் பார்த்துட்டு வந்திருப்பானோ? எப்போ என் லைஃப்பில் தன்வி வந்தாலோ அப்பையிலேருந்தே என் லைஃப் ஹாப்பியாக இருக்கு அபி. நான் உன்ட்ட அப்படி கேட்டிருக்க கூடாது தான். ஆனால் தன்வி என்ன ரொம்ப நாளாக விரும்புகிறா. ஆஃபீஸில் வச்சு நிறையா டைம் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கா. என்னன்னு தெரில, நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொன்ன பார்த்தியா? அப்போயிலேருந்து தான் அவளோட கேர் லவ் எல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அதான் அபி, நானும் அவள் லவ் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏய் அழாதம்மா, எல்லாரும் பார்க்குறாங்க, அழாத. தருண் போதும்டா, இதுக்கு மேலே அவளை ஓட்டாத, பாவம் விட்டுரு. ஆமாம் மச்சி, பார்க்கவே பாவமாக இருக்கு. என்ன சொல்கிறீங்க எல்லாரும்? ஏம்மா அபி, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் இவனை லவ்லாம் பண்ணல. நான் அப்பவும் இப்பவும் எப்பவும் இவனோட ஃப்ரெண்டு மட்டும்தான். சும்மா உன் வாயால் உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் இப்படி பண்ணணும். என்ன சொல்கிறீங்க எல்லாரும்? ஏண்டி இவ்வளோ நேரம் எல்லாரும் என்ன ஹிந்தியிலே பேசிக்கிட்டு இருந்தோம், தமிழில் தானே சொன்னோம். அப்போ உனக்கும் இது தெரியும் அப்படி தானே? எஸ் எஸ். அப்புறம் பத்மா, உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா. ஹே அப்படியாடி? என்கிட்ட சொல்லவே இல்லை. கயல் எதுவும் சொல்லலையே. என்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லாமல் இருக்க மாட்டாளே. கயலா? போச்சு, குண்டு பயவில் எப்படி கோர்த்து விட்டுட்டு அமைதியாக நிற்கிது பாரு. ஆமாம், கயலும் சக்தி அண்ணாவும் தானே லவ் பண்ணுறாங்க. இவ என்ன உளறிக்கிட்டு இருக்கா? அவளாம் ஒன்றும் வளரல, அவள் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே உங்கள் வீட்டில் இப்படி வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் பண்ணியிருக்காங்க. வேற பொண்ணா? சரி சரி, அது ஒரு பெரிய கதை. நான் அதை 2வது சொல்கிறேனே. எப்படியோ எளியும் பூனையுமா இருந்த 2 பேரும் சேர்ந்துட்டீங்க. ஸோ ட்ரீட் வைங்கப்பா. சரி வாங்க, எதுக்கு ஒரு டீ ஷாப் இருக்குல்ல, அங்கே போகலாம். என்ன அபி, உனக்கு ஓகே தானே? ஆ ஆ எனக்கு ஓகே தான். என்ன டீ ஷாப்க்கா? ஏண்டா டேய், 10 ரூபா டீ வாங்கி கொடுத்துட்டு ட்ரீட்டை முடிச்சிடலான்னு பார்க்கையா? ஆமாம், ஒழுங்காக ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிரு. சரி போகலாம்ப்பா, இந்த வீக்கெண்ட் போகலாம். ராமு அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பான். ஆமாம், அவன் ஏன் மூவிக்கு வரல? அவன் வேலை இருந்துச்சுன்னு சொன்னான். ஈவினிங் வேணா வரேன்டான்னு சொன்னான். அப்புறம் அபி, ட்ரீட்டுக்கு உன் தம்பியையும் கூட்டிகிட்டு வந்துரு. அவன்லாம் எதுக்கு? அவன் வந்தாலே ஏதாவது நசனசன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ட்ரீட் கொடுக்குறதே நம்மளை சேர்த்து வச்சதுக்காக தான். அதில் அவன் பங்கும் இருக்குல்ல. என்ன சொல்கிற? அப்போ அவனுக்கு நம்ம விஷயம் தெரியுமா? ஆமாம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தாண்டி இந்த பிளானே பண்ணணும். எருமை. ஹலோ ஹலோ. சாரிடி, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். நானே ஏற்கனவே ஆஃபீஸ் டென்ஷனில் வேறு இருந்தேன். நீயும் அந்த டயத்தில் ரொம்ப டென்ஷன் ஏற்றுனியா, அதான் தெரியாமல் கத்திட்டேம்மா, வார்த்தையை விட்டுட்டேன். தயவுசெய்து மன்னிச்சுக்கோ, வீட்டுக்கு வாம்மா. அதெல்லாம் முடியாதுங்க, ஃபோனை வைங்க. அதான் இத்தனை தடவை சாரி சொல்கிறீங்களம்மா, அப்புறம் என்ன? ஓஹோ, நம்ம வீட்டு கிச்சன் போங்க. போயிட்டேம்மா. அங்கே ஒரு கிளாஸ் இருக்கும்ல, அதை எடுத்து கீழே போடுங்க. போட்டேம்மா. இப்போ அந்த கண்ணாடி கிளாஸில் உள்ள கண்ணாடிலாம் கீழே உடஞ்சி சில்லுச்சிலாம் நொறுங்கிருச்சு. இப்போ அதை திரும்பவும் எடுத்து ஒட்ட வைக்க முடியுமா? அது மாதிரி தான் நீங்கள் சொன்ன வார்த்தையும். அதெல்லாம் இருக்கட்டுமா, ஆனால் நான் போட்டது சில்வர் கிளாஸ் ஆச்சே. ஐயோ, கிச்சனில் அது இருக்கிறத மறந்துட்டோமே. சரி, ஈவினிங் ரெடியாக இருக்கேன், கிளம்பி வாங்க. பைத்தியம்.